எப்பா இந்த டெலிவரி பண்ணுற வேலைக்கு சேர்ந்தாலும் சேர்ந்தேன் நாயப்படாத பாடாக இருக்கு. தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு. சரி, அடுத்த கஸ்டமர் எங்கே இருக்காருன்னு லொக்கேஷனை பார்ப்போம். எங்கே இருக்காங்கன்னு ஒழுங்காக காட்ட மாட்டேதே லொக்கேஷனு. சரி, அவங்களுக்கே கால் பண்ணுவோம். ஹலோ சார். என்னம்மா வந்துட்டியாமா? சார், நான் எங்கே வந்தேன், உங்கள் லொக்கேஷனே எங்கேன்னு தெரியல. கரெக்டாக சொல்லுங்கள் சார். ஏம்மா நீ எங்க இருக்க? நான் சூர்யா நகரில் இருக்கேன் சார். ஏம்மா அப்படியே லைன்ல இரு, நான் அட்ரஸ் சொல்றேன், அப்படியே கேட்டுக்கிட்டே வந்துரு. சரி சார். சார், சொல்லுங்க. ஓ சரி சரி, ஆமாம் இருக்கு. சரி, இந்தா வந்துட்டேன். ஏய் ஜிம்மி, பேசாம இரு, குலைக்காத. அந்த நாயோட நாயா நிற்கிறது நீங்கள் தானா? என்னம்மா சொன்ன? இல்லை, இந்த தெருப்புற நாயா கிடக்கே, அதான் கேட்டேன். இது நான் வளர்க்குற நாய்மா, அதுக்கு தேமா ஆர்டர் போட்டேன். அப்போ உங்களுக்கு போடலையா? ஏம்மா எனக்கு தேமா போட்டிருக்கேன். நான் ஆர்டர் போட்டு எப்படி நேரம் ஆச்சுமா? ஏம்மா ஒழுங்கா ஒரு லொக்கேஷனை பார்த்து வர தெரியாதாம்மா உனக்கு? உன்னையெல்லாம் யார் வேலை சேர்த்தது? சார், நீங்கள் வேற லொக்கேஷன்ல இருந்து ஆர்டர் போட்டிருந்தீங்க, இப்போ வேற லொக்கேஷனில் உட்காந்துட்டு என்னைய சொல்றீங்க? ஓ சாரிம்மா, சாரி, நான் தான் மாற்றி போட்டேன் போலமா. சரிண்ணே, பரவாயில்ல. இனிமேலாச்சும் கரெக்டான லொக்கேஷன்ல இருந்து போட்டுட்டு வாங்குங்க. இந்தாங்கண்ணே நீங்கள் போட்ட ஆர்டர். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. அண்ணே, அந்த 5 ஸ்டார் ரேட்டு கொடுத்துருங்கண்ணே. சரிம்மா, கண்டிப்பாக கொடுத்துருவேம்மா. சரி, வாரேன். சே, நல்ல பிள்ளையா இருக்கு. நாம தான் தெரியாமல் திட்டிவிட்டோம். ஏண்டி சௌமியா, ஏண்டி நிலையா நிக்கிற வாசப்பிள்ளையே வந்து? ஏம்மா சோப்பு ஆர்டர் போட்டிருந்தேம்மா, இன்னும் வரல. இந்த வந்துருவேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணா. ஏண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? ஆர்டர் போடும்போது என் தலைக்கு டை இல்லைன்னு சொன்னேன்ல, போட்டிருக்கலாம்னு சேர்த்து. அம்மா பொறுமா, இந்த ஆர்டர் வரட்டுமா, அடுத்த ஆர்டர் உனக்கு போட்டு தரேன். இவ யாரடி வண்டியை கொண்டாந்து கவட்டைக்குள்ள விடுறா? அட, நம்ம அப்பத்தா கிளவி மகதான் ஆர்டர் போட்டிருக்கா. இது என்ன, இவ வர டெலிவரி பண்ண? இந்த சௌமியா, நீ ஆர்டர் போட்டது. நீ எப்படி இந்த வேலையில சேர்ந்த? நான் இந்த வேலையில் சேர்ந்து 1 வாரம் ஆச்சு. பரவாயில்லையே, இப்பயாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சே. மரத்துல உட்காந்து போறனே பேசாம. வாடி நெட்டவழி, என்னடி டெலிவரி பண்ண கிளம்பிட்ட? ஆமா கீதா, சும்மா இருந்து என்ன பண்ண, அதே இதில் சேர்ந்துட்டேன். சரிடி. ஏ சௌமியா, என்னடி ஆர்டர் போட்ட? குளிக்கிற சோப்பு அத்தாச்சி. ஆ, ஏண்டி பக்கத்தில் தானே கடை இருக்கு, நடந்து போய் வாங்க வேண்டியதானடி, இதை கூட ஆர்டர் போடுற? டி சௌமியா, நீ ஆர்டர் போட்ட சோப்பு வரத்துக்கு 1 வாரம் ஆச்சுன்னா குளிக்காமையா இருப்ப 1 வாரம் வரைக்கும்? சோம்பேறி சோம்பேறி. ஏய், என்ன என் முன்னாடியே என் மகளை கலாய்க்கிறீங்க? அவ எதை வேணாலும் எப்போ வேணாலும் ஆர்டர் போடுவா. உங்களுக்கு என்ன? உங்க காசுல ஆர்டர் போட்டா இல்லை உங்க அப்பா காசுல ஆர்டர் போட்டாளா? உங்க மகன் ஆர்டர் போடுறத பார்த்தாதுன்னு எங்க அப்பா வேற உங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுப்பாரு. இங்கே பாரு அப்பத்தா கிளவி, சின்ன சின்ன பொருளெல்லாம் கடைக்கு நடந்து போய் வாங்குங்க, அப்பதான் உடம்புக்கு நல்லது. பைக்கில் காரில் இல்லைன்னா ஆர்டர் போடுறது, இப்படித்தான் பொருளை போட்டு வாங்குறது. நல்லா கேளு வள்ளி, நாக்கப்படுங்கிற மாதிரி. இனிமேலாச்சும் நடந்து போய் வாங்கு கிளவி, பக்கத்தில் இருக்க கடையில். சுகரு பிபி எல்லாம் வந்துச்சுனாலும் குறைஞ்சிரும். போதும் போதும், உனக்கு 5 ஸ்டார் போடுறேன், நீ கிளம்பு. ஆமாம், மறந்துடாம போட்டுரு. சரி கீதா, நான் கிளம்புறேன். நான் சொன்னதை மறந்துடாதீங்க, வாரேன். சரிடி வள்ளி, பார்த்து போயிட்டு வா. என்ன ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டோம், இன்னும் வர காணா? எம்பிட்டு நேரம் ஆச்சு? ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ மேடம், இந்த வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். ஏம்மா ஐஸ்கிரீம் சீக்கிரம் கொண்டு வாமா, உருகி போதே. இந்த வந்துட்டேன் மேடம். ஏம்மா ஃபோனை வச்சிடாதம்மா. ஏம்மா கோச்சுக்கிறாம இந்த மேக்கப் திங்ஸ்லாம் விற்கிற கடையில் போய் நெயில் பாலிஷும் ரோஸ் பவுடர் மட்டும் வாங்கிடுவாமா. என்னது, அதெல்லாம் வாங்க முடியாது மேடம், இதெல்லாம் வாங்கினா ஐஸ்கிரீம் உருகி போயிடும். சும்மா பேசிட்டு இருக்க நேரத்தில் போய் வாங்கிட்டு வரலாம்ல. நான் போய் வாங்கிடுவேன், மூஞ்சில ஃபேஷியல் போட்டுருக்கனா அப்படியே வெளில போக முடியாதுல. சரி மேடம், வாங்கிட்டு வரேன், ஃபோனை வைங்க. உள்ள வேலையே பார்க்க முடியல, இதில் ஊர் வேலை வேற. சரி, சீக்கிரமாக வாங்கிட்டு போவோம். மேக்கப் திங்ஸ்லாம் விற்கிற கடை எங்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. அப்பாடா, ஒரு வழியாக வீட்டை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. மேடம் மேடம் மேடம், இந்தாங்க நீங்கள் கேட்ட ஐஸ்கிரீமு, நெயில் பாலிஷ், ரோஸ் பவுடர் எல்லாமே இருக்குது. சரிம்மா, கொண்டா. தேங்க்ஸ்மா. மேடம் கோச்சிக்கிறாமல் அந்த நெயில் பாலிஷ், ரோஸ் பவுடர் வாங்கினதுக்கு காசு கொடுங்க மேடம். சரிம்மா, தாரேன், வாங்கிக்க. மேடம் மறந்துடாமல் அந்த 5 ஸ்டார் ரேட்டு கொடுத்துருங்க மேடம். கண்டிப்பாக போட்டுறேம்மா, நீ இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, இது கூட செய்ய மாட்டேனா? சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். போயிட்டு வா. மதியானத்துக்கு பிரியாணி ஆர்டர் போட்டுக்குருவோமா? ஆர்டர்லாம் போட வேணாம், நாளைக்கே நான் உங்களுக்கு பிரியாணி கிட்டி தரேன். அம்மா எல்லாரும் ஆர்டர் போடுறாங்கம்மா, நானும் ஆர்டர் போடுறேம்மா. ஏண்டி 10 பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க, போட்டு வாங்கி தின்னுட்டு போகுதுங்க. நீங்க போடுங்க கண்ணுகளை ஆர்டரு. அவ கிடக்கா, காசு எப்படி எடுத்துக்கிருவாங்க? வீட்டில் வந்து வாங்கிக்கிருவாங்களா எப்படி? எப்பா நம்மளே இப்போ தானப்பா முத போடுறோம், பொறுப்பா பார்ப்போம். எப்பா நான் நேற்றே செக் பண்ணி பார்த்துட்டேன்ப்பா, ஓ அக்கௌண்ட்ல இருந்தேப்பா காசு எடுத்துக்கிடுவாங்க.
அப்படியா? அக்கௌண்ட்ல இருந்தே காசு எடுப்பாங்களா? ஆமாப்பா. சரிப்பா, ஓயாம ஆர்டர் இதுவோ போட்டுறாதீங்கப்பா. மாசத்துக்கு ஒரு 2 தடவை போட்டுக்கங்க போதும். அது எதுக்கு? நானே செஞ்சு கொடுப்பேன்ல. அம்மா ஆர்டர் போட்டு திங்காம. நீ சும்மா இரு பத்து, பிள்ளைய ஆசைப்படுதுக போடட்டும். சோனி உனக்கு என்னடி வேணும்? எனக்கு பிரியாணி தான் வேணும். அப்பா உனக்கு என்னப்பா போட? உங்களுக்கு என்ன பொருளோ அதையே போடுங்கம்மா. பத்து உனக்கு? அம்மா எனக்கு வேணாமா, எனக்கும் போடுங்க. நான் உங்க வாயை பார்த்துக்கிட்டேவா இருப்பேன். கண்ணுகளை அம்மாவுக்கும் சேர்த்து போடுங்கப்பா. சரிப்பா போட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அடுத்த கஸ்டமர் எங்கே இருக்காருன்னு தெரியலையே. சரி வண்டி நிப்பட்டு ஒரு கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ சார், எங்கே இருக்குது உங்கள் அட்ரஸு? சரியாக சொல்லுங்கள் சார். ஏம்மா நேராக வாமா, அப்படியே ரைட் எடுத்து திரும்பினேன்னு வச்சுக்குவேன், பெரிய கேட்டு போட்ட வீடு இருக்கும். சரிங்க சார். அப்படியே கேட்டை திறந்து மேலே ஏறி வாமா. ஐயோ இந்த ஆள் என்ன மேலே ஏறி வர சொல்கிறேன் சார். நீங்களே கீழே வந்து வாங்கிட்டு போங்க சார். ஏம்மா டெலிவரி வேலை நீ பார்க்குறியா நான் பார்க்குறேனாமா? கொண்டு வாம்மா மேலே. சரி சார் நானே வரேன், வைங்க ஃபோனு. பசி வேற கண்ணை கட்டுது. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம். இந்த அத்தையும் இருக்குது பெரிய கேட்டு போட்ட வீடு. சரி இறங்கி போய் கொடுத்துருந்துருவோம். வீட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே. என்ன இவன் பட்டப்பகலே தண்ணி அடிக்கிறேன்? சைடிஸுக்கு தான் எதுவும் ஆர்டர் போட்டிருப்பானோ? ஏம்மா என்னத்தம்மா பார்த்துட்டே நிற்கிற, கொண்டாந்து பிரித்து வைமா. சார் அதெல்லாம் எங்கள் வேலையில் இல்லை, காசை கொடுங்க நான் போக. பிரித்து வைக்க வேணாம், அதை கொண்டாந்து எங்கேயாச்சும் வை. கையிலேயே வச்சுக்கிட்டு நின்றேன்னா நான் எப்படி சாப்பிட்றது? சரி சார் இந்த கொண்டாந்து வைக்கிறேன். சார் அந்த 5 ஸ்டார் ரேட்டு போட்டு விட்ருங்க. சரிம்மா போடுறேன், நீ போ. நல்ல வேலையாக போச்சு. ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன் இன்னைக்கு அவன் மண்டையை பொழந்திருப்பேன். மேடம் யாரும் இருக்கீங்களா? ஆர்டர் போட்டது நேத்தே வரும்ல எதிர்பார்த்தேன். சரிம்மா கையிலேயே வச்சிருக்காம கொண்டா, நான் பார்க்குறேன். சரி மேடம் இந்தாங்க பாருங்க. இது என்ன அட்டை பாக்ஸ் மேலே சேவிங் மிஷின் எழுதியிருக்கு? அம்மா நான் என் முடியை ஸ்ட்ரைட் பண்ணதுக்கு ஸ்ட்ரைட்டர் மிஷின்ல ஆர்டர் போட்டேன். சேவிங் மிஷின் வச்சிருக்கீங்க. என் ஸ்ட்ரைட்டர் மிஷினை நீ எடுத்துக்கிட்டு சேவிங் மிஷினை வச்சு நீ மாற்றி கொண்டு வந்திருக்கியா? ஐயோ மேடம் நான் எதுவும் பண்ணலை மேடம். நீங்கள் ஆர்டர் போட்டதும் அவங்க பேக் பண்ணி என் கையில் கொடுப்பாங்க, நான் கொண்டாந்து உங்ககிட்ட கொடுப்பேன், அவ்வளவுதான். இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. பொய் சொல்றியா? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? நல்லா அந்த பாக்ஸை பாருங்கள், அந்த பாக்ஸில் உங்கள் அட்ரஸ் தான் போட்டிருக்கு. நான் சரியாக தான் கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட கொண்டு வந்து. நான் கிளம்புறேன். ஏம்மா ஏம்மா நில்லு, நான் பேசிட்டு இருக்கேன், நீ படுக்க போய்கிட்டு இருக்க. முடிய ஸ்ட்ரைட் பண்ண இவ இனிமேட்டு ஸ்ட்ரைட்னர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. மேடம் அந்த சேவிங் மிஷினை வச்சு உங்கள் மண்டையை வலிச்சிருங்க. என்ன திமிரு இவளுக்கு? திரும்ப வராமையா போவா? அப்ப பாத்துக்கிறேன் இவளை. இது என்னடா பத்தக்கா ஆர்டர்லாம் போடுது. சரி கூப்பிடுவோம், என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஹலோ மேடம் யாரும் இருக்கீங்களா? நீங்கள் ஆர்டர் போட்டதெல்லாம் வந்துருச்சு, வாசலில் நிற்கிது, வாங்க. ஐ அம்மா ஆர்டர் வந்துருச்சு, ஆர்டர் வந்துருச்சு, வாமா போய் வாங்கிட்டு வருவோம். சரி வாங்கடி போய் வாங்கிட்டு வருவோம். அட வள்ளி நீதானடி, நான் வேற யாரும் நினைச்சேன். நீதான் ஆர்டர்லாம் போட்டா கொண்டாந்து கொடுப்பியோ? ஆமாம் சோனி சந்தியா. சரி வாடி, என்னடி இப்படி களைச்சு போயிருக்க? வீட்டுக்குள்ள வா, வந்து உட்காந்துட்டு தண்ணி நீ குடிச்சிட்டு போகலாம். ஏண்டி இப்படி இது ஆம்பளையெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குற வேலையை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற? ஏக்கா பார்க்குற வேலையில் ஆம்பளை என்ன பொம்பளை என்னக்கா? பொம்பளைலாம் யாரும் அப்படி குறைச்சி எடை போட முடியாதுக்கா. அவங்களும் ஆம்பளைக்கு நேராக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்படி சொல்லுக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வா வீட்டுக்குள்ள. இல்லைக்கா நேராச்சு, இன்னும் ஒரே ஒரு கஸ்டமர் தான், அவங்கள முடிச்சு கொடுத்து நான் வீட்டுக்கு போகணுங்க்கா. சரிக்கா நீங்கள் இந்த ஆர்டர் போட்ட பிரியாணி பார்சல் இருக்கு, வாங்கிக்கோங்க. ஏண்டி வள்ளி பிரியாணினா உனக்கு ரொம்ப பிடிக்க முடியும், வாடி 2 வாய் சாப்பிட்டு போகலாம். நீ வேணா கொஞ்சம் எடுத்து வை, நான் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிடி நான் எடுத்து வைக்கிறேன், நீ மறந்துடாம வந்துரு. சரிக்கா பிள்ளைங்களா 5 ஸ்டார் ரேட்டு போட்டுருங்க. கண்டிப்பா போட்டுருவோம்க்கா, நீ பார்த்து போயிட்டு வா. சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க. இது என்ன நம்ம பிரபு வீடு மாதிரி இருக்கு. சரி கூப்பிடுவோம். சார் சார் வாங்க வெளியில. வாங்க மேடம், என்ன சார்லாம் கூப்பிடுறீங்க? ஆமாம் சார் வீடு இங்கிட்டு இருக்கு, என்ன இந்த பக்கம் கடந்து வாரீங்க? கடைக்கு போயிருந்தேன். சரி இந்தாங்க நீங்கள் போட்ட ஆர்டரு வாங்கிட்டு போங்க. நான் அடுத்த கஸ்டமருக்கு வேலை டெலிவரி கொடுக்க போகணும். இருங்க வள்ளி மேடம், இது உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. எனக்கா ஆர்டர் போட்டீங்க? ஆமா, நீ வீடு வீடா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேல, உனக்கு சாப்பிட்றதுக்கு நேரமே இருக்காது, அதே நான் உனக்கு ஆர்டர் போட்டேன். நீ வீட்டில் போய் சாப்பிடு. உனக்கு பிடிச்ச பிரியாணி தான் ஆர்டர் போட்டிருக்கேன். அப்படியா, சரி நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். எங்கே போகிறேன் இந்த மனுஷன்? ஏங்க இந்தாங்க, இதுவும் உங்களுக்கு தான். இது எதுக்கு?
ஏங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? புதன்கிழமை. ஏங்க அது இல்லைங்க, இன்னைக்கு லவர்ஸ் டேங்க. அதுக்காண்டி தான் உங்களுக்கு சாக்லேட் பூலாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? சரி கொடுங்க, நான் கிளம்புறேன். ஏங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா? இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, நான் கிளம்புறேன். சரி பார்த்து போயிட்டு வாங்க. என்னை ஏமாத்திட்டீங்கல்ல நீங்க. நான் யாரையும் ஏமாத்தலை. சரி பார்த்து போயிட்டு வாங்க.